சொத்து வரி உயர்வு மற்றும் ஜிஎஸ்டியை ரத்து செய்ய கோரி திருப்பூரில் இன்று கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வரி உயர்வு, புதிய வரி விதிப்புகள், மின்கட்டண உயர்வு, ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறு குறு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 50,000த்திற்கும் மேற்பட்ட கடைகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க வியாபாரிகள் சங்க பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வரும் 18ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு கடந்த வருடத்திலேயே 5000 ரேஷன் கார்டுகளை மாநகராட்சியிலே கலெக்டர் ஆபீஸில் ஒப்படைத்துவிட்டு வெளியூரிலிருந்து வந்த வியாபாரிகள், தொழிலாளர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். சாலை அமைக்க இடமளித்த கர்நாடக விவசாயிகளுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு குறைவான இழப்பீடை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இழப்பீடு வழங்குவதில் பாரபட்சம் பார்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். சந்தை மதிப்பிலான மதிப்பீட்டை மாநில அரசே வழங்க முடியும் என்பதால் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். எப்படி கர்நாடகா கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும். மார்க்கெட் வேல்யூ உண்மை எல்லாம் ஒன்றா தான் வரும், பக்கத்தில் வித்தியாசப்படுறது இல்லை. அதுவும் விவசாய நிலம் தான், இதுவும் விவசாய நிலம் தான். அது ஒன்றும் டவுன் பெங்களூர் சிட்டியில் கிடையாது, இது ஒசூர் சிட்டியில் கிடையாது, எல்லாமே சுற்றி இருக்கிறது. ஆகவே இது மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆனது நடந்தது. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்கா கர்நாடகாவுக்கு மட்டும் ரிங் ரோடு சர்வீஸ் ரோடு கொடுக்குறதும் அங்கே இருக்கிற ஹை ரேட்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. நெல்லையில் விற்பனைக்காக வீட்டில் வெளிமாநில மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த திமுக மாவட்ட கவுன்சிலர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் கண்டியப்பேரி பகுதியில் உள்ள வீட்டில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 1200க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக துறையூரைச் சேர்ந்த திமுக மாவட்ட கவுன்சிலர் மகேஷ்குமார், தங்கராஜ், ஜான்சன் தங்கராஜ், சந்துரு, மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். திருப்பூர் அனுப்பர்பாளையம் அருகே பனியன் நிறுவனம் ஒன்று தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தராததால் கடன் தொல்லைக்கு ஆளானதாக வீடியோ வெளியிட்டு துணி தைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் பனியன் நிறுவனங்களிடமிருந்து ஆர்டர்களை பெற்று துணி தைத்து தரும் சிறிய நிறுவனத்தை நடத்தி வந்தார். பென்சோ என்ற பனியன் நிறுவனம் தனக்கு தர வேண்டிய 1.5 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டுவிட்டு அவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். எங்களுக்கு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு காரணம் பென்சோ கார்மெண்ட்ஸ். அவங்க எனக்கு 1.5 லட்ச ரூபா பணம் தரணும். நான் பில்டிங்க்கு தர வேண்டியது 2 மாதம் வாடகை தான், 60,000. அந்த 1.5 லட்ச ரூபா வந்திருந்தால் நாங்கள் தப்பிச்சிருப்போம். பென்சோக்காரங்கிட்ட யாரும் பென்சோ கார்மெண்டிங்கிறது நொச்சிப்பாளையத்தில் இருக்குது, அவங்ககிட்ட யாரும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இது குறித்து வேளம்பாளையம் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்பேடு காய்கறி மொத்த விற்பனை அங்காடியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட முதல் உதவி சிகிச்சை மையத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். இங்கு 24 மணி நேரமும் மருத்துவ சேவை வழங்குவதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ள வியாபாரிகள் அவசர சேவைக்கு கோயம்பேடு சந்தையில் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 20,000க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளிகளும் 25,000க்கும் மேற்பட்ட வியாபாரிகளும் இங்கே வந்து செல்கின்றார்கள். இப்போ கோயம்பேடு மார்க்கெட் வணிக உலகத்திலேயே எங்களுக்கு ஏற்பாடு கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு மற்றும் சிஎம்டி எம்எம்சி நிர்வாக அதிகாரிகளுக்கும் அனைத்து வியாபாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அர்ஜென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு இங்கே கொடுத்தாலும் செகண்ட் எய்டு கொடுக்கும்போது அப்போ ஆம்புலன்ஸ் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வருவாது. அதனால் 108 ஆம்புலன்ஸ் நிரந்தரமாக இங்கே வந்தாங்கன்னா இன்னும் நாளாகும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், 2 மகன்கள், மருமகள் உள்ளிட்டோர் தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாதன் நகரைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற 66 வயது மூதாட்டி தனது மகன்கள் சங்கரலிங்கம், ராஜ்குமார் மற்றும் சங்கரலிங்கத்தின் மனைவி பிரேமலதா தேவி ஆகியோருடன் வசித்து வந்தார். இவர்கள் 7,66,000 ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் அதனை திரும்பச் செலுத்த முடியாததால் எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். அவர்களை மீட்ட உறவினர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே செயல்படும் மதுபான பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடப்பதை இளைஞர் ஒருவர் வீடியோ பதிவிட்டு வெளியிட்டுள்ளார். நேற்று தானே சொன்னாங்க மதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு. அப்புறம் காலையிலே பிளாக்ல ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? தப்பு பண்ணுங்கன்னா சரிண்ணா, புதுசுன்னா காலையிலே நீங்கள் சரக்கு மணி 8:20 தான் ஆகுது. இப்போ விற்றுட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன அர்த்தம்?
விதிகளை மீறி கள்ளச்சந்தையில் காலை நேரத்திலேயே மது விற்பனை நடைபெற்றது. இதையடுத்து அந்த மது விற்பனை கூடத்திற்குள் சென்று வீடியோ பதிவு செய்த இளைஞர் அங்கே இருந்த பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கட்டுப்பாடுகளை மீறி மது விற்பனை செய்வது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அங்கிருந்த மது பிரியர்கள் ஓட்டம் பிடித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தை அடுத்த அஸ்தினாபுரத்தில் தண்டாயுதபாணி முருகன் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த ஸ்ரீ வடபழனி சித்தர் வழிபட்டு வந்த நவபாஷாணத்திலான சிலை சேதப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரது சிஷ்யர் ரமேஷ் பூந்தமல்லியில் தனியாக கோவில் கட்டி வேறு சிலையை செய்து வைத்து வழிபட்டு வருகிறார். இதனிடையே அஸ்தினாபுரத்தில் உள்ள சிலை சேதமடைந்ததால் வழிபட உகந்ததல்ல என கூறி பக்தர்கள் இவரை நாடியதாக தெரிகிறது. எனவே அஸ்தினாபுரத்தில் கோவில் உள்ள இடத்தின் உரிமையாளர்களின் மகன்கள் இணைந்தே அந்த சிலையை சேதப்படுத்தியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரி சித்தர் பீடத்தின் உறுப்பினர்கள் ஊர்வலமாக வந்து மனு அளித்தனர். 4-5 நாள் முன்னாடி காழ்ப்புணர்ச்சியில் என்னையும் என் குடும்பத்தையும் என் தம்பிங்களையும் தகாத வார்த்தை அவங்க அரசியல் மேடை மாதிரி போட்டு தேவையில்லாதவங்க எல்லாம் சேர்ந்து என்னையும் கேவலப்படுத்தி பேசிட்டு எனக்கு கொலை மிரட்டல் வேறு விடுறாங்க. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் முதியவர் ஒருவர் துள்ளலாட்டம் ஆடியதால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக பாடல்களை ஒலிக்க விடுகின்றனர். இதனால் மதுபோதையில் இருந்த முதியவர் ஒருவர் உற்சாகமடைந்து தன்னிலை மறந்து உற்சாகமாக நடனமாடினார். இதனால் அவரை நெருங்காமல் பொதுமக்கள் விலகிச் சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1983 ஆண்டு முதல் 1990 வரை பயின்ற முன்னாள் மாணவிகளின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 50ற்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். மாண்புமிகு மங்கையர் என்ற தலைப்பில் ஆடல் பாடல் என உற்சாகமடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே புளிய மரத்தின் மீது டாடா ஏஸ் வாகனம் மோதி ஓட்டுநர் பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தலைவன்கோட்டையைச் சேர்ந்த மதன்குமார் சங்கரன்கோவிலில் இருந்து டாடா ஏஸ் வாகனத்தில் ஊர் திரும்பினார். அப்போது சாலையோரம் இருந்த புளிய மரத்தின் மீது இவரது வாகனம் அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மதன்குமார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டத்தை பசுமையாக்கும் நோக்கில் தனியார் அமைப்பு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு 14,000 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டிய நிலையில் அதனால் ஏற்பட்ட தாக்கத்தை குறைக்கும் வகையில் ஒளிரும் ஈரோடு அமைப்பினர் விதை சிறியது விடை பெரியது என்ற திட்டத்தை தொடங்கினர். அதன்படி அவர்கள் 220 பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு 1.5 லட்சத்திற்கு மேலான மரக்கன்றுகளை வழங்கினர். இந்நிலையில் கனகபுரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் மரக்கன்றுகளை வழங்கி மரம் நடுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது அதாவது 100 செடிக்கு மேலே பண்ணுற மாணவர்களுக்கு பசுமை பாதுகாவலர்னு ஒரு அவார்டு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களும் அந்த செடி வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாங்கன்னா, அதாவது செடி வச்சுட்டுங்கிறத கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வழியாக அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்களுடன் இயக்கப்பட்ட பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பல பேருந்துகளில் சட்டத்திற்கு புறம்பாக விதிகளை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்கள் பயன்படுத்தப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குமாரபாளையம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் பள்ளிப்பாளையம் போலீசார் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 20 தனியார் பேருந்துகளில் விதிகளை மீறி அதிகமாக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்கள் பயன்படுத்தியது தெரிய வந்ததை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அங்கு நேரில் ஆய்வு செய்தார். லிங்கம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கர் மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தின. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. அதனைத் தொடர்ந்து வேல்கம்புடன் அந்த பகுதிக்கு சென்று கடம்பூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதைத்தான் நான் இந்த ஆண்டுதோறும் இருக்கின்ற நிலைமையை சென்ற ஆண்டே சட்டமன்றத்தில் நான் எடுத்து கூறினேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு
நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தான் அவர்களை காக்கின்ற விஷயமாக இருக்கும். அது ஒரு அரசு முன்னெடுத்து செய்ய வேண்டிய பணியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பணியை செய்ய வேண்டும். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் புதிய கொடிமரத்துக்கான பூஜைகள் ஆதின மடத்தில் நடைபெற்றன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பேரூர் கோயில் குடமுழக்கு பணிகள் கடந்த ஓராண்டாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் அந்த கோயிலில் கொடிமரம் அமைக்கும் பணி சிவனடியார்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. கொடிமரத்துக்கான புதிய கலசங்கள் பொருத்தும் பணிகளையொட்டி பேரூர் ஆதின மடத்தில் பூஜைகள் நடந்தன. இந்த நிகழ்ச்சியில் பேரூர் ஆதினம் மருதசால அடிகளார் கலந்து கொண்டு பூஜைகளை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். கோவை சூலூர் அருகே பட்டணம் பகுதியில் செல்போன் கடையில் ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையர் பணக்கட்டை திருடிச் சென்றார். கடையில் பொருள் வாங்குவது போல் பாசாங்கு காட்டிய திருடன் செல்போனில் பேசிக்கொண்டே ஊழியரிடம் தண்ணீர் கேட்டார். அவர் கடையில் இருந்து நகர்ந்த வேளையில் சட்டென்று ஓடிச் சென்று கல்லாவை திறந்த 60,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளார். பயங்கரவாதியான மசூத் அசார் பாகிஸ்தானில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் மீது அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்றம், பத்தான்கோட் மற்றும் புல்வாமா தாக்குதல்களின் பின்னணியில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஐநாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட மசூத் அசார் பாகிஸ்தானில் இல்லை என அந்நாட்டு அரசு கூறி வந்தது. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள பஹாவல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மசூத் அசார் கலந்து கொண்டு பேசியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மசூத் அசாருக்கு பாகிஸ்தான் அரசு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்களிடம் கடிதம் பெற்று வருவோரை மட்டும் தொழிலாளர்களாக அனுமதிக்க வேண்டும் என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்துடன் தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆனால் அதனை தற்போது அமல்படுத்தாமல் சூர்யா 45 உள்ளிட்ட திரைப்பட பணிகள் நடந்து வருவதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே இதுகுறித்து ஆலோசனை நடத்த அவசர பொதுக்குழு கூட உள்ளது. மேலும் தங்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய திட்டமில்லை என்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 58 கிராம கால்வாய் தொட்டிப்பாலம் அருகே வெடிவைத்து நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். விவசாயிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து அங்கு செயல்பட்ட கல்குவாரியின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. கல்குவாரிக்கு மீண்டும் அனுமதி வழங்க கோரிய நிலையில் குவாரி மற்றும் தொட்டிப்பாலத்தை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி அங்கு அண்ணா பல்கலைக்கழக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தலைவர் பாலமாதேஸ்வரன் தலைமையிலான நிபுணர் குழுவினர் வெடிவைத்து செய்முறை ஆய்வு நடத்தினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானை வழிமறித்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். மசினகுடியில் இருந்து சிங்கார செல்லும் சாலையில் நடுவே நின்றவாறு உயரமான மரத்தின் கிளைகளை தும்பிக்கையால் பிடுங்கி சாப்பிட முயன்றது. சிறிது நேரம் சாலையின் நடுவே நின்று நோட்டமிட்ட யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் அருகே நாட்டுக்கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2000 கோழிகள் தீயில் கருகின. ஊஞ்சக்காட்டில் முருகேசன் என்பவரின் நாட்டுக்கோழி பண்ணை அருகே விறகு அடுப்பில் சமைக்கப்பட்டுள்ளது. பின்னர் நெருப்பை அணைக்காமல் விட்டதால் காற்றின் வேகத்தால் கோழிப்பண்ணையின் கூரையில் தீப்பிடித்தது. 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியின் மேலப்பாளையம் மண்டலத்தில் சுகாதாரமின்மை, மோசமான சாலைகள், சுத்திகரிக்கப்படாத குடிநீர் விநியோகம், வெறிநாய் தொல்லை உள்ளிட்டவை நிலவுவதாக கூறி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலப்பாளையத்தில் எந்த மக்கள் நலத்திட்டத்தையும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்படுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலப்பாளையத்திற்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் பாளைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவர் செயல்படுத்தவில்லை. 3 கோடி ரூபாய் அவருக்கு என்று ஒதுக்கப்பட்டும் எந்த ஒரு பணத்தையும் மேலப்பாளையத்தினுடைய நலத்திட்டங்களுக்கு அவர் பயன்படுத்தவில்லை.
திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட பாரதி நகர் குடியிருப்பு பகுதியில் 5க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்து குதறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. 6 வயது சிறுவனின் உடலில் பல பகுதிகளிலும் வெறிநாய் கடி ஏற்பட்டது. நாயின் பிடியில் இருந்து தப்பும் முயற்சியின் போது முதியவர் கிருஷ்ணனின் கைவிரல் துண்டிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வெறிநாயை பிடித்து அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளனர்.